ஃப்ரெண்ட்ஸ் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா கிளாஸஸ் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ எல்லாமே ஃப்ரீ ஆன்லைன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜிடி எக்ஸாமுக்குரிய ஸ்டடி பிளானும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துருங்க. எஜிடி எக்ஸாமோட ஃப்ரீ கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து தவறாம பார்த்துட்டே இருங்க. நம்மளுடைய ஸ்டடி பிளான் படி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 10th தமிழ்ல பார்ட் 2 பார்த்துடலாமா? கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்கை ரைட் பண்ணது அப்படின்னா கி ராஜநாராயணன். கிராமத்து வெல்நிதி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்போதும் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் வேக்காட்டில் நடந்து வந்த அந்த கலப்பு மறக்கடிக்க செய்யும். பசித்து வந்த ஏழைக்கு இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற மனிதநேய மிக்கவர்களே அன்னமையா சுப்பையா. இதான் வந்து கோபாலபுரத்து மக்கள் அப்படின்னு எழுதுனது வந்து கி ராஜநாராயணன். கரிசல் இலக்கியம். வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். கரிசல் மன்னனின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜாயனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கு அழகிரிசாமி தான் ஃபர்ஸ்ட் எழுத தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து கி ராஜநாராயணன் வந்து எழுதி முடிச்சிருக்காரு. கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் அப்படின்னு பார்த்தோம்னா கி ராஜநாராயணன். அடுத்து வட்டார வழக்கு சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாச்சல், பாத்தி, மகுளி, சோற்றுக்கஞ்சி, வரத்துக்காரன், புதியவன். அடுத்து ஆசிரியர் குறிப்பு. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லில் கதை போக்கில் அமைந்திருக்கும். கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். கரிசல் வட்டார சொல்லகராதி அப்படின்னு சொல்லி கி ராஜநாராயணன் அந்த இதை உருவாக்கியிருக்காரு. அதாவது இவர் பேர் டக்குன்னு வர மாட்டுது, 2 பேரா இருக்கனால கி ராஜநாராயணன். சரியா? ராஜநாராயணன். அடுத்து பாருங்க, இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதை யார் தொடங்கினது? கி ராஜநாராயணன். அடுத்து எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடுகிறார். எழுத்துலகில் இவர் என்ன சொல்லலாம்? கீரா என்று குறிப்பிடுகிறார். கோபாலபுரத்து மக்கள் என்னும் கதை 1991ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற இந்த கதை வந்து 1991ல சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. அடுத்து செயற்கை நுண்ணறிவு. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியையும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருந்தது. இப்போ உள்ள இந்த நெட் யூசேஜ், இந்த கம்ப்யூட்டர் யூசேஜ் எல்லாத்துக்கும் காரணம் எதனாலன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து 1980ல ஒவ்வொருவருக்கான தனிநபர் கணினிகளோட வளர்ச்சி, இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருக்கு. இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் வேர்ட்ஸ் ஸ்மித். இயல்பான மொழிநடையை உருவாக்குறது வேர்ட்ஸ் ஸ்மித். அடுத்து 2016 IPM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு. 2016 IPM நிறுவனத்தோட செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சில நிமிடங்களே கண்டுபிடிச்சிருச்சு வாட்சன் அப்படிங்கிற ஒரு நுண்ணறிவு கணினி. அடுத்து ஜப்பானில் சாஃப்ட் அங்கி உருவாகிய இயந்திர மனிதனே பெப்பர். சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என 3 ரோபோக்கள் கிடைக்கின்றன. வீட்டுக்கு, வணிகத்திற்கு, படிப்புக்கு. ஓகேவா? அடுத்து சீன நாட்டில் கோண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே ஸ்வன்சோவ் என்னும் துறைமுக நகர் உள்ளது. இங்கு சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அது சீன பேரரசான
குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது. குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது. அப்ப எங்க இருக்குது? சீன நாட்டுல காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சுவன்சவ் அப்படிங்கிற ஒரு துறைமுக நகர் இருக்கு. அந்த சுவன்சவ் துறைமுக நகர்ல சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அது எந்த பேரரசுனா சீன பேரரசான குப்லாய் கானோட ஆணைக்கு கீழே கட்டப்பட்டிருக்கு. அடுத்து, செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு எனலாம். செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு எனலாம். இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி SBI அப்படிங்கிறது எலக்ட்ரோ லைவ் அசிஸ்டன்ட் என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. உரையாடு மென்பொருள் அப்படிங்கிற எலக்ட்ரிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத உருவாக்கி உள்ளது. அடுத்து, விண்ணை தாண்டிய நம்பிக்கை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988 ஆண்டு நிறுவப்பட்டது. இங்கு 10 காட்சி கூடங்கள் உள்ளன. சென்னை கோட்டூர்புரத்தில் இது இருக்கு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம்னு ஒரு கழகம் இருக்கு. இது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். இது 1988 நிறுவப்பட்டது. 10 காட்சி கூடங்கள் இதுல உள்ள இருக்கு. இது எங்க இருக்குன்னா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ளது. தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையில் இருந்தார். கண்ண தசை அசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். இவர் ஆய்வுக்கு துணையாக செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் தற்காலத்து ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவு கணினி தான் செயல்பட்டிருக்கு. அடுத்து, பேரண்ட பெருவெடிப்பு. கருத்துளைகள் பற்றிய ஸ்டீஃபன் ஹாக்கின் ஆராய்ச்சிகள் முக்கியமானவை. ஸ்டீஃபன் ஹாக்கின் கருத்துக்களை ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஹாக்கிங் கருத்துக்களை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவினர். ஹாக்கிங் கருத்துக்கள் என்ன சொன்னாங்க? படைப்பின் ஆற்றல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து, நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லூகாசியன் பேராசிரியர் என்ற பதவியை ஹாக்கிங் வகித்திருக்கிறார். நியூட்டனோட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல வகித்த கணக்கியல் துறையில லூகாசியன் பேராசிரியர் என்ற பதவியை ஹாக்கிங் வகித்திருந்தார். அவர் பெற்ற விருதுகள், அவர் இருந்த இடத்துல இருந்து நகல முடியாது. அப்படி இருந்து அவர் எவ்வளவு விருது பெற்றிருக்காருன்னு பாருங்க. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு, 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். தொடக்க விழா நாயகர். அடுத்து, சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். சூடான காற்று நிரம்பிய பலூன்ல வானத்துல பறந்து 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். போயிங் 727 அப்படிங்கிற விமானத்துல பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஹாக்கிங். அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஹாக்கிங். அறிவு தேடல்ல உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஹாக்கிங். அதுல மட்டும் இல்லாம சமூக உளவியல் அறிவியல் உலகில மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையிலும் சிகரமாக விளங்கியவர் ஹாக்கிங். உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது என்பதை எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்.
தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கேட்டார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். நல்ல கேள்வி இதுதான். விதியை நம்ம எப்பயுமே குறை சொல்லக்கூடாது. அதுதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேட்டிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல் 40 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1988 இந்த நூல் வெளிவந்தது. ஒரு வெடிப்பு, கருத்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பரப்பியது. அடுத்து மொழிபெயர்ப்பு கல்வி. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது. ஒரு மொழியில ஒரு நூல் வெளிவந்திருக்கும், அதை இன்னொரு மொழியில வெளியிடுவது என்கிறார். அததான் மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது என்கிறார் மனவை முஸ்தபா. அதுக்கப்புறம் ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையானது. அந்த மொழிபெயர்ப்பை பத்தி சொன்னதுதான் அந்த மனவை முஸ்தபா. மொழிபெயர்ப்புங்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலயுமே. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பே ஒரு காரணம் என்கிறார் ஜெகநாத ராஜாவும் அதை இதை சொல்றாரு. அதாவது உலகத்துல நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டுக்கும் மொழிபெயர்ப்பு தான் ஒரு முக்கிய காரணம் என்கிறார் ஜெகநாத ராஜா. அடுத்து மொழிபெயர்தல் என்ற தொடரை தொல்காப்பிய மரபியல் குறிப்பிட்டுள்ளார். அதாவது தொல்காப்பியர் மரபியல் இல்ல குறிப்பிட்டிருக்காரு மொழிபெயர்தல் அப்படிங்கிற தொடரை. மகாபாரதம் தமிழ் படுத்தப்படும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்ன மனூர் செப்பேடு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதை உணர்த்துகிறது. நம்ம சிம்பிளா படிச்சுக்கிறோம், உணர்த்துகிறது, புலப்படுத்தியது ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம். மகாபாரத தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படிங்கிற இந்த வார்த்தை என்ன அப்படின்னா என்னும் சின்ன மனு செப்பேடுகள் குறிப்பு சங்க காலத்தையே நம்மள மொழிபெயர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்துகிறது. இந்த வார்த்தையிலேயே தெரியுது. அது எங்க கிடைச்ச செப்பேடு? சின்ன மனு. அடுத்து வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைதான் இந்த சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். வடமொழி கதைய தழுவி படைக்கப்பட்டதுதான் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். இது எல்லாமே வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. அடுத்து மொகு சாஸ்ட்ரு என்பதன் பொருள் விடை தர அவகாசம். முகுசாஸ்ட்ரு என்பதன் பொருள் என்ன? முகுசாஸ்ட்ரு என்பதன் பொருள் என்ன? விடை தர அவகாசம் வேண்டும் என்பது ஆகும். மொழி வேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. மொழி வேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போல கொண்டாடப்பட்டார். ஜெர்மன மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போல கொண்டாடப்பட்டார். அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அப்ப மொழிபெயர்ப்புங்கிறது லைஃப்லயும் ஒரு பங்கு இருக்கு. மொழிபெயர்ப்புக்கு லைஃப்ல ஒரு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில எழுதின அந்த கவிதைய இங்கிலீஷ்ல எழுதினக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு, அதோட ரியலிசம் புரிஞ்சு கீதாஞ்சலியோட அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. நோபல் பரிசே அவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகத்தான் பெற்றிருக்கிறோம். புதிய திறனாய்வு முறைகள் எல்லாமே நம்ம எதன் வழியா பெற்றிருக்கிறோம்? ஆங்கிலத்தின் வழியாக தான் பெற்றிருக்கிறோம். ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஜெர்மனில ஒரு வருஷத்துக்கு பிற மொழியில உள்ள புக்கை 5000 நூல்கள் அவங்க மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. அடுத்து கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை அப்படின்னு சொல்றோம்.
அதாவது கருத்து பதிவு, அதாவது மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, எல்லாம் வந்து கருத்து பகிர்வு அங்க நடக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பயன்கலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொழிபெயர்ப்பு என்ன கலைன்னு சொல்றாங்க, பயன்கலை. அடுத்து, காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளை எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று குலோத்துங்கன் குறிப்பிடுகிறார். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா குலோத்துங்கன். அடுத்து, சென்றிடுவீர் எட்டு திக்கும் மலை செல்வங்கள் யாவும் கொணந்திங்கு சேர்ப்பீர். சென்றிடுவீர் எட்டு திக்கும் மலை செல்வங்கள் யாவும் கொணந்திந்து சேர்ப்பீர் என்று பாரதியார் கூறுகிறார். அடுத்து, பிரான்ஸ் தேசிய நூற்கிட கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள. அதாவது பிரான்ஸ்ல வந்து தேசிய நூற்கூடத்துல ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகள் இருக்கு. அடுத்து, ராகுல் சாங்கிர்தியான் 1942ஆம் ஆண்டு காஜிராபாக் மத்திய சிறையில் இருந்த போது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். 1949ஆம் ஆண்டு இந்நூலை கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். அதாவது ராகுல் சாங்கிர்தியான் அப்படிங்கிறவரு 1942ஆம் ஆண்டு காஜிராபாக் மத்திய சிறையில் இருந்த போது வால்காவிலிருந்து கங்கை வரை, இது கேட்டிருக்காங்க நிறைய தடவை டிஎன்பிசில, வால்காவிலிருந்து கங்கை வரைங்கிற நூலை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராகுல் சாங்கிர்தியான் காஜிராபாக் அப்படிங்கிற மத்திய சிறையிலிருந்து எழுதினாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதும் போது ஹிந்தி தான் லாங்குவேஜ். அதை வந்து கணமுத்தையாங்கிறவரு 1949ல தமிழ்ல மொழிபெயர்த்திட்டாரு. 1942ல இவர் எழுதினாரு. 1949ல கணமுத்தையாங்கிறவர் தமிழ்ல மொழிபெயர்த்திட்டார். அடுத்த, புதிய நம்பிக்கை எழுதுனது வந்து கமலாலயன். இவர் ஆசிரியர் குறிப்பின்னு பார்த்தோம்னா உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். உனக்கு படிக்க தெரியாதுங்கிற தலைப்புல நூலாக படைத்துள்ளார். புதிய நம்பிக்கை கமலாலயன். இவரோட இயற்பெயர் குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். அடுத்து, உலகமெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் இந்த குணசேகரன். அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன். அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியூன். கமலாலயன் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் தான் குணசேகரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை திரும்ப காட்டுறேன். அடுத்து பார்ப்போம். மேரி சிறு வயதிலேயே படிக்க வேண்டும் என எண்ணினால் வறுமையால் வாடிக்கொண்டிருந்த மேரிக்கு மிஸ் வில்சன் உதவி கிட்டியது. அவரது உதவியுடன் மேரி தன் படிப்பை தொடங்கினாள். ஊரில் கல்வி கற்ற முதல் பெண் அவர்தான். சரியா, அவர்தான் அவங்க ஊர்லயே கல்வி கற்ற முதல் பெண். ஓகேவா, மிஸ் வில்சன் தான் உதவி பண்ணியிருக்காரு. பேரு வந்து மேரி மெக்லியோட் பெத்தியூன். அமெரிக்க கருப்பின பெண்மணி. அடுத்து, உரைநடை நிகழ்கலை. நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று அடியில் கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. நீரற வரியா கரகத்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா புறநானூற்றிலே கரகங்கிற சொல் வந்துருச்சு. சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடியது கூட கூத்துதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஒரே நிற துணி முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை அது இசைக்கிற வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் தேவராட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடுறதுதான் தேவராட்டம். அப்புறம் இந்த கலரா துணி வச்சுட்டு ஒரே கலர்ல இருப்பாங்க. ஒரே கலர் துணி வச்சுட்டு அந்த முண்டாசு போல கட்டியும் சலங்கை அணிந்தும் கையில் சிறு துணியை இசைக்கு ஏற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டம் தான் ஒயிலாட்டம்.
அடுத்து உரிமை என பொதுவாக அழைக்கப்படுவது தேவ துதும்பி தான் உரிமை. தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும். தேவராட்டங்கிறது ஆண்கள் மட்டும் தான் ஆடுவாங்க. அதுல 8 முதல் 13 கலைஞர்கள் என்ன பண்ணணும்னா கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் ஆட்டம் தான் புரவி ஆட்டம். அரசன் அரசி மாதிரி வேடம் போட்டு ஆடப்படும் ஆட்டம் புரவி ஆட்டம். இது மராட்டியர் காலத்துல தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரை களி என்றும் அழைக்கப்படுகிறது. மராட்டியர் காலத்துல தஞ்சைக்கு வந்தது புரவி ஆட்டம். அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். தப்பாட்டத்தை பறை என்று அழைப்பர். யாரு பதிவு செஞ்சது? அருணகிரிநாதர். ஒன்றை சொல்வதற்கென்று இசைக்கப்படும் தாள கருவிதான் பறை. ஒரு விஷயத்த சொல்றதுக்குன்னே இசைக்கப்படுறதுதான் இந்த பறை. அடுத்து தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். தமிழ் மக்களோட வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எது? புலியாட்டம் தான் சொல்லணும். இது இப்படி கேட்பாங்க, இப்படியும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீரத்தை சொல்வது எந்த ஆட்டம்? புலியாட்டம். நாடக கலையை மீட்டெடுப்பதை நமது குறிக்கோள் என்றவர் யார்? நா. முத்துசாமி. நாடக கலையை மீட்டு எடுக்கணும்னு சொன்னது யாரோட குறிக்கோள்? நாடக கலையை மீட்டெடுப்பதை நமது குறிக்கோள் சொன்னது யாரு? முத்துசாமி. இப்ப குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் சொன்னது நா. முத்துசாமி. இவர் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக ஆக்கினார். இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் நா. முத்துசாமி. இந்திய அரசோட தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருதையும் பெற்றவர் நா. முத்துசாமி. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிட்டுள்ளது. திருக்குறள்ல மரப்பாவையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. திருவாசகத்தில் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவைய கூத்து கூறப்பட்டிருக்கு. திருக்குறள்ல மரப்பாவை சொல்லியிருக்காங்க. திருவாசகத்துல பட்டினத்தார் பாடலிலும் எதை பத்தி கூறியிருக்காங்கன்னா தோற்பாவை கூத்தை பத்தி கூறியிருக்காங்க. ஊர் ஊராக சென்று நிகழ்த்துகிற குடும்ப கலையாக தோற்பாவை கூத்து. ஊர் ஊரா போவாங்க. இப்ப இருக்காங்களான்னு தெரியல. ஆனா ஊர் ஊரா போய் இந்த தோற்பாவை கூத்து அப்படிங்கறது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த படங்கள்ல காட்டும் போது நம்ம பார்த்திருக்கோம். மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதிகளில் ராஜ சோழன் தெரு என்பது இன்றும் உள்ளது. ஓகே. அடுத்து பாய்ச்சல் எழுதுனது கந்தசாமி. உண்மை கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான். கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அவன் கலையை பின்பற்ற தகுந்த வாரிசு உருவாகிற போது அவன் கொள்கின்ற மகிழ்ச்சியே அளப்பரியாது. எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சா. கந்தசாமி. எழுதுனது யாரு? சா. கந்தசாமி. பாய்ச்சல் அப்படிங்கறத எழுதுனது சா. கந்தசாமி. அடுத்து கந்தசாமியோட குறிப்பு தங்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் தான் தங்கையின் மீது 4 கண்கள்ங்கிற தலைப்புல சிறுகதை தலைப்புல தான் பாய்ச்சல்ங்கிற கதை இடம்பெற்றிருக்கு. ஆசிரியர் சா. கந்தசாமி. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். இவர் எந்த புதினத்தால புகழ் பெற்றார்? எந்த புதினத்தால புகழ் பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாயாவனம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சாயாவனம். தங்கையின் மீது 4 கண்கள்ங்கிற உள்ளதுல இருந்தா சிறுகதையில இருந்தா பாய்ச்சல் அப்படிங்கிற கதை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர் சா. கந்தசாமி. சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. இதே மாதிரி ஒரு படம் கூட வந்துச்சு, விசாரணை அப்படின்னு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆச்சுல. ஒரு எத்தனை வருஷம் தெரியல, ஆனா ஒரு 4-5 years பேக் முன்னாடி இருக்கும். அதே மாதிரி இவரோட புதினத்தோட பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விசாரணை.
விசாரணை கமிஷன் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. சாயாவனம் புதினத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து எழுத்துள்ள புகழ் பெற்றது. 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதினாரு. 2 புதினம் அதுல ஜெயிச்சிருச்சு. சரியா, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது, ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே வந்து எல்லாராலையும் படிக்கப்பட்டதா தான் இருக்கும். 11 மேற்பட்ட புதினங்களை எழுதியிருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட சிறு கதைகளை எழுதியிருக்காங்க. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவரது எழுதிய புதினங்களில் சில. சூரிய வம்ச படம் ஞாபகம் வச்சுக்கோங்க, விசாரணை படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தகுமாரி, தொலைந்து போனவர்கள் முதலிய புதினங்களையும் எழுதியிருக்காங்க. அடுத்து